நீ ஆயிரம் சொல்லல, அதுக்கு நான் என் மோளை விட்டு கொடுக்க முடியுமா? ஒண்ணும் தெரியாத பச்சை மண்ணு அவன் மேல போய் இப்படி பழைய தூக்கி போடுறாடா. அவன் எல்லாம் ஒரு மனுஷல. ஆமா, நான் ஒண்ணும் தெரியாத பச்சை மண்ணு. ஆமா ஆமா பச்சை மண்ணு, ஒண்ணும் தெரியா பச்சை மண்ணு இல்லைவா? இங்க பாருல, உன் திமிர்த்தனத்தை எல்லாம் உன் பொண்டாட்டி கிட்ட போய் காட்டு. எங்க கிட்ட சண்டைக்கு வந்தான்னு வச்சுக்க. இங்க பாருமா, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீ ஒன்னும் விவரம் தெரியாம உன் மோத சொல்றத நம்பிட்டு இருக்க. ஆமடா, உன் பொண்டாட்டி உண்மை சொல்றா, என் மோளும் உண்மைதான் சொல்றா. உன் பொண்டாட்டி என் மோள அடி அடின்னு அடிச்சு போட்டா. எனக்கு உடம்பு சரியாகட்டும் தான் நான் இருக்கேன். உன் பொண்டாட்டி பார்த்து நரக்கு 4 வார்த்தை கேட்கணும். போல போய் உன் பொண்டாட்டி சொல்லு, என் மோளுக்காக நான் இருக்கேன்னு. என்னத்த சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குதுமா. ஆமாமா, உனக்கு நல்லா புரியுதோ? மேனகா, இப்போ உனக்கு நிம்மதியா? அம்மைக்கு எனக்கு சண்டை போட்டு விட்டுட்டேல, இது உனக்கு போதுமா? இல்ல, நான் எல்லாம் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், எதுக்கு நீ அவகிட்ட சண்டை போற? பாத்தியம்மா, இப்படிதான் ஒவ்வொன்னா மைனி சொல்லி கொடுக்க அண்ணே என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டே இருக்கம்மா. மைனி சொல்லி கொடுத்தாளா? நான் எங்கேயாவது போறேம்மா, நான் போறேன், எங்கேயாவது போறேன். இந்த வீட்ல இருக்கதே யாருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இங்க பாரு மேனகா, இப்படி சும்மா இருந்து நீதி கண்ணு வடிக்கிற வேலையெல்லாம் வச்சுட்டு இருக்காதா? எதுக்கு அப்படி சொல்லியா? என் மவ கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கா, அதுக்கு நீ என்ன சொல்லியா? நீதி கண்ணீர் வடிக்காதனா? இங்க பாருமா, என்ன நடந்து யாது நடந்து நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் விலாவரியா சொல்லிட்டேன். சொன்ன அப்புறமா நீ உன் மோல நம்பிட்டு இருக்க இல்லையா? யாருல நீ இப்படி பேசியா? உன் தங்கச்சி தானல, உனக்கு அவ மேல பாசமே இல்லையா? உன் பொண்டாட்டி ஏதோ போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டா, அத பார்த்துட்டு தான் வரேன். அதுக்கு என் மோ மேல குத்தம் சொல்லிட்டு இருக்க? ஊர் உலகத்துல யாரும் எந்த பிரச்சனை பண்ணாமலே இருக்கிறாங்க. ஏமா, நான் ஊர் உலகத்துல இருக்கப்பட்டவங்க யாரையும் பேசல, உன் மோளை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். சும்மா வீணா எதுக்கு எடுத்தாலும் என் மேலேயும் என் பொண்டாட்டி மேலேயும் எல்லா பழியும் போட்டுட்டு இருக்கியா? இவ்வளவு நாள் நீ எப்படி சொல்லிட்டு இருந்த என் மருமவன் தானே? இப்ப என்னன்னா 2 நாளா உன் மோ பேச்சு கேட்டுட்டு எங்க 2 பேரையும் குத்தம் சொல்லிட்டு இருக்கியா? ஆமல, அப்படிதான்டா இருந்தேன். என் மருமவா என் மோ என்ன நானும் பாசமா தான் இருந்தேன். ஆனா அதுக்கு என் மோ மேல நான் பாசமா இருக்க கூடாதா? அவளுக்கு யார்ல இருக்கா? எனக்கு யாரு இருக்கா? நீ எதுக்கு மக்கா அழியா? அதான் உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல. அண்ணே என்ன பார்த்து எப்படி எல்லாம் பேசிய அம்மா. அவன் மேல நான் எவ்வளவு பாசமா இருக்கி, ஆனா அதுல கொஞ்சம் கூட அவன் என் மேல பாசமா இல்லையம்மா. பாத்தியல உன் தங்கச்சி எப்படி கதறி கதறி அழுறான்னு? உன் மேல அவன் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு தெரியுமில? நீ என்னன்னா உன் பொண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு கிடைக்க. ஏமா, நீ என்னமா புரியாம பேசிட்டு இருக்க? நான் அம்மைக்கு சப்போர்ட் பண்ணல, தங்கச்சி சப்போர்ட் பண்ணல, பொண்டாட்டிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் பேச வரல. ஏமா, இவ தேவையில்லாம நம்ம 3 பேருக்குள்ளயும் பிரச்சனை உண்டாக்கிட்டுல இருக்கா? அதை தானே சொல்லிட்டு இருக்கேன். அது மனசு ஏதாவது கஷ்டமா இருந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணதான் செய்வாங்க. அத நம்ம தான் பொறுத்து போனோம். சரி, நம்ம அம்மா வண்டியில அடிபட்டு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகி இப்ப வீட்டுக்கு வந்திருக்கா. நம்ம ஒரு எட்டு அம்மாவை போய் பார்த்துட்டு வருவோமேனு ஏன் வா மாமியா வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கா. அவ பாட்டுக்கு 2-3 நாள் இருந்து பார்த்து போட்டோமல்ல. அம்மா பாயிண்ட புடிச்சிட்டாளா? இங்க பாருமா, அவ எதுக்கு இங்க வந்துட்டு போட்டோம், நான் அதெல்லாம் கேட்கல. வந்தவா வந்த மாதிரியே இருக்கட்டும். சும்மா நமக்குள்ள பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்க வேண்டாம். முன்னாடி போல இல்ல, இப்பவும் திரும்ப வந்து சண்டை முட்டி விட்டுட்டு இருக்கியா? ஆமல, நீயும் உன் பொண்டாட்டி தான் ரொம்ப நல்லவங்க. நானே என் மௌன கெட்டவங்க. பா, உன் பொண்டாட்டிட்ட போய் சொல்லு. ஏமா, அவதான் புரியாம பேசுறானா? ஏன் நீங்க இப்படியே பேசிட்டு இருக்க? இல்ல ஒன்டனா போன்னு சொன்னேன். சே, என்னத்த சொல்ல? எங்க அம்மைக்கு வண்டியில அடிபட்டதுல இருந்து ஒரு திணிசாதான் பேசிட்டு இருக்கா. மோவா பார்க்க வந்திருக்கா, நல்லா பாத்துட்டு போட்டும். எப்பாடா, எங்க அண்ணன் போயிட்டான். எங்க அண்ணன் வந்த கோவத்துக்கு என்ன துவச்சி தொங்க விட்டுருவான்னு நினைச்சேன். நல்ல வேலை, எங்க அம்மா அப்படி இப்படின்னு ஏதோ பேசி சமாளிச்சிட்டா. எம்மா, ரொம்ப நன்றிமா உனக்கு. அண்ணன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டா. அண்ணன் கிட்ட இருந்து காப்பாத்தினேன். வீட்டுக்கு வந்து இல்ல உன் சுவாலி பார்க்க வேண்டியதானே? சும்மா அவகிட்ட போய் எதுக்கிட்டு வீணா வம்பு இழுத்துட்டு இருக்க? எம்மா, நான் ஒன்னும் வம்பு இழுக்கலம்மா. வம்பு இழுக்கலையா? என்னெல்லாம் என்கிட்ட சொன்ன? என் மைனிக்காரி என்ன அடிச்சு போட்டா, தெருவில் இருக்க எல்லாரும் என்ன சேர்ந்து அடிச்சு போட்டாங்க, என்ன கொல்ல பார்த்தாங்கன்னு. உன் மைனிக்காரி லேசுப்பட்ட இல்லட்டி தில்லாலங்கடி நல்ல அறிவாளியாக்கம் பாத்தியா? நீ பேசுனது அழகோல போன்ல ரெக்கார்ட் பண்ணி மாப்பிள்ளையிட்ட காட்டிருக்கியா? ஏடி, என் மருமகள்கிட்ட சண்டை போட்டுட்டு உங்ககிட்ட நல்லபடியா பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காத. என்னமா சொல்ற? ஆமாடி, நீ
மனசு சங்கடமா தாண்டி இருந்துச்சு. அவகிட்ட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொன்னா கேட்கவே மாட்டா. வேலை செய்துட்டே தான் கிடப்பா. அந்த நேரம் பார்த்து நீ வந்தியா? அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணா என்னடி? அவகிட்ட நான் சண்டை போட்டா கூட பெட்டியும் படுக்கையை தூக்கிட்டு அவ அம்மா வீட்டு கூட போக மாட்டா. அவ இங்கதான் இருப்பா. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதான். அதனாலதான் வேணும்னே உன் பேச்ச கேட்டு அவகிட்ட சண்டை போட்டு போல நடிச்சேன். நானும் நடிச்ச போலயே அவ ஏகத்த வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அவ பாட்டுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பிள்ளை பாத்துட்டு இருக்கேல. இப்பதான் என்ன பார்த்து நீ வந்துட்டேலடி. அம்மா மேல உனக்கு பாசம் அதிகம் இல்ல மக்கா. அதனாலதானே நான் அடிபட்டு கிடைக்கேன்னு கேள்விப்பட்டதும் பார்க்க ஓடி வந்திருக்கேன். என்ன நீ நல்லபடியா பாத்துட்டு வரல? ஆஹா, எங்க அம்மாவா இப்படி பேசியா? எங்க அம்மா மைனி கூட நல்ல சண்டை போடுறாங்கன்னு பார்த்து ரசிச்சுட்டுல இருந்தேன். அம்மா மைனி கூட கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டுன்னு அம்மா கிட்ட நாயில உசு பேத்திட்டே இருந்தேன். இப்ப கடைசியில எனக்கே எல்லாரும் சேர்ந்து ஆப்பு வச்சுட்டாங்களே. நான் அடிபட்டே ஹாஸ்பிட்டல் கடந்தேன்லடி. அந்த 2 நாளும் உன் அண்ணன் என்ன பார்த்து என்ன சங்கடப்பட்டு கிடதான் தெரியுமாட்டி? சரி, இப்பயாச்சும் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பாப்பான்ல. எம்மா என்னம்மா நீ இவ்வளவு நேரமா அண்ணனை போட்டு யாசிட்டு இருந்தா? இப்ப என்னன்னா அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? ஆமாடி, என் பிள்ளைக்கு நான் சப்போர்ட் பண்ணாம வேற யாரு சப்போர்ட் பண்ணுவா? நீ ஏன் என் பிள்ளைதான்? உனக்கு மட்டும் நான் சப்போர்ட் பண்ணேன்ல, அத போலதான் என் உனக்கு நான் சப்போர்ட் பண்ண வேண்டாமா? ஆஹா, நாம ஒரு நடிப்பு நடிச்சா எங்க அம்மா நடிப்புக்கு மேல நடிப்புல நடிச்சிருக்கியா? ஏட்டி, நீ உன் மைனி கரெக்டா சொன்ன பாத்தியா? நல்ல நாளா நீங்க எங்க அம்மைய நல்லபடியா பாத்துக்கல. இனிமேல் நான் தான் எங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்க போறேன்னு சொன்ன பாத்தியாட்டி? அந்த வார்த்தை கேட்டு எனக்கு என்ன சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நான் ஒரு பேச்சுக்கலா சொன்னேன். போமாக்கா, உன் அண்ணன் கிட்ட நான் இவ்வளவு நேரம் சண்டை போட போல பேசினேன் பாத்தியா? அதனால தொண்டை கரகரன்னு இருக்கு பாத்தியா? போய் சூட ஒரு சுக்கு காஃபி எடுத்துட்டு வா மக்கா. நானா? ஆமாடி, நீதான் என்ன நல்லபடியா பாத்துப்பேன்னு சொன்னேன் மக்கா. போய் சூட அம்மைக்கு சுக்கு காஃபி எடுத்துட்டு வா மக்கா. உப்பு போட்டுறாதா, சீனி போடுன மக்கா. ஆக மொத்தம் எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேன். சூப்பு இல்ல மக்கா, சுக்கு காஃபி போய் எடுத்துட்டு வா. ஆப்புன்னு சொன்னது எங்க அம்மை காதுல சூப்போடு கேட்டிருக்கு. அம்மா, உன் நடிப்பெல்லாம் பார்த்து இப்ப நான் தான் டயர்டா இருக்கேன். எனக்கு இப்பவே ஒரு கப் ஆட்டுக்கால் சூப்பு வேணும். போமாக்கா, எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். போய் அம்மைக்கு ஒரு சுக்கு காஃபி எடுத்துட்டு வா. கொஞ்சம் காரமா போடு நமக்கா. சரிம்மா. அடி ஆத்தாடி, என் அம்மா இப்படி நடிப்பானே நான் நினைச்சு கூட பாக்கலையே. இதுக்கா என் மைனிட்ட நான் சண்டை போட்டேன். வாடி, என் மருமலா குத்தம் சொல்லுக்க மட்டும் உனக்கு தெரியுது. எனக்கு ஒரு கப்பு காஃபியை போட்டு தான் சொன்னா மெதுவா ஊந்து போயிட்டு இருக்க. யாருகிட்ட? எத்த, இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா? வந்தனா உங்ககிட்ட நான் எத்தனை டைம் சொல்லிருக்கேன் என்ன அத்தைன்னு கூப்பிடாத அக்கான்னு கூப்பிடுன்னு. உன்னோட நான் 2 வயசு தான் பெரியவா. என்ன போயெல்லாம் அத்தைன்னு கூப்பிட்டு இருக்காத, அப்புறம் எனக்கு வயசான போல இருக்கும். நீ அதனால அக்கானே கூப்பிடு. சரிங்கக்கா, இனிமேல் நான் அக்கானே கூப்பிடுறேன். அக்கா சொல்லுங்கக்கா, இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு வந்தனா. எனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்க. சரிக்கா, நான் இன்னொரு ட்ரெஸ் காட்டுறேன். அதை நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு. இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு பாரு. அப்படியாக்கா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு கட்டியிருந்தேன்ல, அது எப்படி இருந்து? அதை விட இது நல்லா இருக்கா? ரெண்டுமே நல்லா இருக்கு வந்தனா. பிடிக்கும்டி உனக்கு. எனக்கு ட்ரெஸ்னா எல்லா ட்ரெஸ்ஸும் உனக்கு பிடிக்கும். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்ப? கலந்து கூடட்டி. ஏடி தங்கச்சி, கோவப்படாதடி. உண்மையிலே உன் ட்ரெஸ் அக்காவுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. என்னடி அக்கா சொக்கான்னு கிடைக்க? எதுவும் பேசி சமாளிக்காத. முதல்ல என் ட்ரெஸ்ஸை கலத்தி கொடு. எதுக்கிட்டே இப்ப கோவப்படுற? நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல ஃபங்க்ஷன், அதுக்கு தான் இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டேன். எல்லா ட்ரெஸ்ஸோட இந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு, அதான் இதை போட்டு போலான்னு இருக்கேன். அப்பா உனக்கு ஒன்னும் ட்ரெஸ் ஒன்றும் வாங்கி தரலையோ? அதான் உடுத்து பார்க்க வேண்டியதுனே. எதுக்கு ஏன் ட்ரெஸ் எடுத்து நீ உடுத்து பார்க்கற? ஏடி நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் மட்டும் இந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு போறேனா? நான் போயிட்டு வந்து சூப்பரா துவைச்சு அயன் பண்ணி உன் கையில தந்துறேன்டி. கிழிசா டி, கிழிக்க விட மாட்டேன்டி. துவைச்சு சூப்பரா அயன் பண்ணி தந்துறேன்டி. இங்க பாருடி, நான் கடுப்பானா உன் முடியே பிடிச்சி இழுத்துருவேன். அதுக்கு முன்னாடி என் ட்ரெஸ்ஸை கலத்தி பீரோல கொண்டு வச்சிரு. ஐஸ், எதுக்கு இப்ப நீ அவகிட்ட கோவப்பட்டுட்டு இருக்க? நாளை ஒரு நாள் தானே உடுத்துட்டு போறேன்னு சொல்றான். ஏக்கா அப்படி இல்லக்கா, இவளை பத்தி உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. இவ இப்படிதான் திமிர்த்தனமா பேசுவா. எங்க அப்பா எனக்கா அவளுக்கும் ஒரே மாதிரி தான்க்கா ட்ரெஸ் வாங்கி தருவாங்க. இவ அவ ட்ரெஸ் மட்டும் அழகா வச்சிருப்பா. என் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து அங்க உடுத்துட்டு போறேன், இங்க உடுத்துட்டு போறேன்னு எல்லாத்தையும் எடுத்து உடுத்துட்டு போவா. எத்தனை ட்ரெஸ் கிழிச்சிருக்கா தெரியுமாக்கா?
ஏடி எனக்கு இத போல Dress உண்டு, அது எனக்கு கொஞ்சம் லூசா இருக்குல, இதுதான் எனக்கு கரெக்டா இருக்கு, அதனால தான் நான் உடுத்து பார்த்தேன். இங்க பார்ட்டி உங்ககிட்ட எல்லாம் எனக்கு பேட்ச் இல்ல, என் Dress நீ கலத்தி பீரோல மடிச்சு வச்சிரு. ஏக்கா இதுக்கு முன்னாடி போன வாரம் நினைக்கேன் அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு Dress தான் உடுத்துட்டு போனா. இப்ப பாக்கணுங்களா, நாளைக்கு அவ ஃப்ரெண்ட் வீட்டுல ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எனக்கு Dress தான் உடுத்து பாக்குறா. ஏன் அவ Dress எல்லாம் உடுத்துட்டு போக வேண்டியதானேக்கா? லூசா இருந்தா என்ன, டெய்லர் கடையில கொடுத்து ஆல்டர் பண்ணி வாங்க வேண்டியதானே? சரி ஐஸ், கோவப்படாத, அக்கா தானே. அக்கா இவ எல்லாம் எனக்கு அக்காவே இல்ல, இவ எனக்கு சரியான வில்லி அக்கம். ஏடி ரொம்ப ஓவரா பேசாதேனே. நான் ஒன்னும் ஓவரா பேசல, மரியாதையா ஓன் ட்ரெஸ் உடுத்து போய் என் ட்ரெஸ் கலத்தி என் பீரோயில மடிச்சு வை, இல்லைன்னா வச்சிக்க என்ன நடக்குன்னு தெரியாது. ஆமா நீ என்ன பண்ணுவியா, நீ பண்றதோட நான் பார்த்துட்டே இருப்பேனா? அடி ஆத்தாடி ரெண்டு பேரும் எப்படி சண்டை போடுறாங்க. ஏடி ஏடி அங்க என்ன சத்தம்? ஏமா பாருமா உன் மூத்த போல ஏன் ட்ரெஸ் போட்டு மினக்கிட்டு நிக்கியா? ஏடி யார்டி ரெண்டு பேரும் போட்டு என்ன பாடா படுத்து எடுக்கிறீங்க? ஏமா அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும்னா அவ ட்ரெஸ் உடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என் ட்ரெஸ் உடுத்துட்டு போக நிக்கியா? ஏமா எனக்குள்ளது கொஞ்சம் லூசா இருந்துச்சுமா, அவளுக்குள்ளதான் எனக்கு கரெக்டா இருந்துச்சு, அதான் அதை எடுத்து உடுத்துட்டு நிக்கேன். அட அனிதாவும் இங்கதான் இருக்காளா? இந்த பிள்ளைகளை பத்தி எனக்கு யாருக்கிட்டும் பெருமையே சொல்ல முடியலப்பா, அதுவளையே காட்டி கொடுத்துட்டு இருக்கு. வீட்டுக்கு யாரும் வராத போது அவ பாட்டுக்கு இருப்பாளுவா, வீட்டுக்கு யாராவது ஒருத்தங்க வந்தாதான் அப்பதான் சண்டை போட்டுட்டு இருப்பாளுவா. இதுக்கு முன்னாடி இப்படிதான் சண்டை போட்டு கிடந்தாளுவா, அறிந்தாகிட்ட என் பிள்ளைங்க நல்ல ஒற்றுமையா பாசமா இருப்பாங்கன்னு சொல்லும் போது. இப்போ அப்படிதான் சண்டை போட்டு கிடைக்காளுவா. நான் என்னத்தை செய்ய?